அனைவருக்கும் வணக்கம். முருங்கைப்பூவினுடைய பலன்கள். முருங்கைப்பூ எடுத்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும். அதே முருங்கை விதையை பவுடராக்கி பாலில் கலந்து சூடான பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அதுவே ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்து நெய்யில் வதக்கி ஜீரகம் மிளகு சேர்த்து பொடியாக்கி உணவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதே போல் நமக்கு மூல நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காய்ந்த வேப்பங்கொட்டையை உடைச்சி உள்ளே இருக்க விதையை எடுத்து கூட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும். அதே போல் பல் வாய் நாற்றம் அடிக்கிறது, பல் வளர்க்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும், 2 ஏலக்காயை நசுக்கி பேஸ்ட்டில் கூட சேர்த்து பல் வளர்க்குன்னா வாய் நாற்றம் சரியாகும், பல்லுக்கு ரத்தம் படிதல் சரியாகும். அதே போல் காதில் கட்டி வரும், காது கேட்காம அடைப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், தூதுவளை இலையை அரைச்சி அதோட 2 சொட்டு சாறை எடுத்து காதில் விட்டிங்கன்னா சரியாயிடும். அதே போல் கருப்பு திராட்சை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் டிஜிஎல் ட்ரைக்ளோரசைட் கொஞ்சம் க்யூர் ஆகி நல்ல கொலஸ்ட்ரால் HDL அதிகரிக்கும். அதே போல் டெய்லி அன்னாச்சி பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு குணமாகும். அதே போல் மணத்தக்காளி கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண் குணமாகும், வயிற்று புண்ணு குணமாகும். டெய்லி ஒரு துண்டு இஞ்சி மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும், இதய நோய்கள் வராது. அதே போல் ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஒரு துண்டு எலுமிச்சை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் பிசைஞ்சு விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகும், சளி இருமல் இருக்காது, இதயம் பலப்படும். அதே போல் சிறுநீரகத்துக்கு கல் நிறைய இருக்குது, அடிவயிறு வலி இருக்குது, பேக் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க, கல் உருவாயிடுச்சுன்னுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி சொன்ன டிப்ஸ் தான் இது திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு இளநீர் எடுத்துக்கங்க, மேலே கண்ணை திறந்துடுங்க, அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி போடுங்க, ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு போடுங்க, ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது கற்கண்டு போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை வடிகட்டி குடிங்க. அதுமாரி ஒரு 7 நாட்கள் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் வாழைத்தண்டை அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, கல் கரையும். அதே போல் நம்ம பொங்கலுக்கு கொண்டாந்து வைப்பாங்க, பூலாப்பூன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சிறுபிலை, அது உண்மையான பேர். அதை கொதிக்க வச்சு நெருஞ்சி முள், ஆணை நெருஞ்சி, வாழைத்தண்டு, மல்லிப்பூ இதெல்லாம் போட்டு கூட்டாக போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் திராட்சை, 1/4 கிலோ கருப்பு திராட்சை எடுத்து விதையுள்ள திராட்சை எடுத்து மிக்சியில் அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் தென்னம்பாலை விடும். தென்னம்பாலை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னே, பிஞ்சு வர்றதுக்கு முன்னே அது அரிசி மாதிரி இருக்கும், கோதுமை அரிசி மாதிரி. அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 3 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். நன்றி, வணக்கம்.